கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 24 அதிகாரம் 27 வசனத்தின் பின்பாகம். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய், இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய், நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒரு இளைஞன் ஒரு கட்டெரும்பு பிடித்து அதற்கு நன்றாக பயிற்சி கொடுத்தான். இந்த கட்டெரும்பை வைத்து சாகசங்கள் செய்து பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று விரும்பினான். இந்த எறும்பு அவன் சொல்வதை கேட்டு அப்படியே செய்யும். நீ வணக்கம் போடு என்று சொன்னால் வணக்கம் போடும், நீ குட்டிக்கரணம் போடு என்றால் குட்டிக்கரணம் போடும். ஒரு நாள் அந்த இளைஞன் தீப்பெட்டி டப்பாக்குள் இந்த எறும்பை அடைத்து வைத்து தன் பையிலே போட்டுக்கொண்டான். அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று அவன் உணவை ஆர்டர் செய்தான். உணவு வர தாமதமான போது அந்த எறும்பை தீப்பெட்டி டப்பாவில் இருந்து எடுத்து தனக்கு முன்பாக இருந்த டேபிளில் வைத்து அதற்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தான். அப்போது உணவு கொண்டு வருகின்ற நபர் டேபிளின் அருகில் வந்தார். அவரிடம் தன்னுடைய திறமையை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்து வாலிபன், பார்த்தாயா இங்கே இருக்கின்ற எறும்பை என்று கேட்டான். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த நபர், சாரி சார், நாங்கள் எவ்வளவோ ஹோட்டலை சுத்தம் செய்கிற போதும் எறும்பு எப்படியாவது வந்துவிடுகிறது என்று கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த எறும்பை தன் கையினால் அடித்து கீழே தள்ளிவிட்டார். அந்த வாலிபனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக மாறிவிட்டது. ஆமாங்க, நமது திறமையை எங்கே காட்ட வேண்டுமோ அங்கேதான் நாம் காட்ட வேண்டும். அங்கு மட்டும்தான் நமக்கு மதிப்பு கிடைக்கும். தேவையில்லாத இடங்களிலே நம் திறமையை காட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது நமக்கு அவமானத்தை உண்டு பண்ணிவிடும். நாம் பேச ஒரு நேரம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு நேரம் உண்டு. எசேக்கியேலை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக வைத்தார். கர்த்தர் எசேக்கியேலுக்கு அடையாளங்களை விளக்குகிறார். மனுபுத்திரனே, நான் அவர்களுடைய கோட்டையும் மகிழ்ச்சியையும் மகிமையின் கண்களின் இச்சையையும் அவர்கள் தங்கள் குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களுடைய மனதை பிரியப்படுத்தியவைகளையும் நான் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் நாளில் சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது, அவர்கள் மௌனமாயிருப்பார்கள். ஆனால் நீ முன்பு சொன்னவைகள் நிறைவேறினதை நினைப்பார்கள். அந்நாளில் சிறைச்சாலையில் இருந்து தப்பி ஓடி ஒருவர் உங்களிடம் வருவார். அவர் நடந்தவைகளை சொல்லி உங்களுக்கு விவரிப்பார். அதை உங்கள் காதுகளால் கேட்பீர்கள். சிறைச்சாலையிலிருந்து தப்பி வந்தவனுக்கு அந்நாளில் உன் வாய் பதில் சொல்லும். நீ மீண்டும் கர்த்தர் உனக்கு சொன்னதை உரக்க பேசு, இனி ஊமையாய் இருக்காதே. இவ்வாறு நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் இருப்பாய். அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் கூறினார். சில வேளைகளிலே நாம் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது நம் பிள்ளைகளோ நம்மை சுற்றியுள்ளவர்களோ அதை கேட்காமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மௌனமாக இருந்து ஜெபிப்பது அவசியம். சரியான நேரம் வரும்பொழுது நாம் மீண்டுமாக எச்சரிப்பின் காரியங்களை குறித்து விளக்கி அவர்களை சரிப்படுத்துவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. இன்றும் நம்மை சுற்றி இருக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ஏற்ற சமயத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகின்ற காரியத்தை பிறருக்கு சொல்லி அவர்களை சரியான பாதைக்கு திருப்புவோம். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பிறருக்காக ஜெபிக்க ஆத்தும பாரத்தோடு திறப்பிலே நிற்க எங்களுக்கு ஜெபத்தின் ஆவியை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.